இயேசுவே ஆளுகிறவர் ஊழியங்கள். தள்ளப்பட்ட கல்நாள் தடுமாறும் நிலைதான், தள்ளப்பட்ட கல்நாள் தடுமாறும் நிலைதான், தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா. உங்க வாழ்க்கையில நீங்க தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம். இயேசு உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். சோர்ந்து போகாதிருங்கள், முன்வைத்த காலை பின் வைக்காதிருங்கள். இயேசு உங்களை தள்ளுண்டவன் என்று பெயரெடுப்பதில்லை, உயர்த்துகிற தேவன். ஆகாதவன் போல நானும் மாறிவிட்டேனோ, அடுப்பின் அடியில் கிடக்கும் பதர் சாம்பலானேனோ, ஆகாதவன் போல நானும் மாறிவிட்டேனோ, அடுப்பின் அடியில் கிடக்கும் பதர் சாம்பலானேனோ, ஆற்றி தேற்றி அரவணைக்க எவரும் இல்லையே, அன்பு காட்ட நாதியில்லா தனி மறந்தானோ, அன்பு காட்ட நாதியில்லா தனி மறந்தானோ. தள்ளப்பட்ட கல்நாள் தடுமாறும் நிலைதான், தள்ளப்பட்ட கல்நாள் தடுமாறும் நிலைதான், தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா. இந்த உலகத்துல இடுக்கண் செய்கிறவர்கள் நிறைய பேர் உங்க வாழ்க்கையில எழுப்பி இருக்கலாம். இன்னல்கள் இடைஞ்சல்கள் நித்தமும் செய்து வரலாம். ஆனாலும் கூட இயேசு உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை பார்க்கிறார். ஈகத்தில் வாழும் வாழ்க்கையினில் வாசமில்லையோ, இடுக்கண் செய்யும் மனிதர்களால் மோசம் போனேனோ, ஈகத்தில் வாழும் வாழ்க்கையினில் வாசமில்லையோ, இடுக்கண் செய்யும் மனிதர்களால் மோசம் போனேனோ, இன்னல் துன்பம் தாக்கும் போது கலங்குகின்றேனே, இதய பாரம் புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லையே, இதய பாரம் புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லையே. தள்ளப்பட்ட கல்நாள் தடுமாறும் நிலைதான், தள்ளப்பட்ட கல்நாள் தடுமாறும் நிலைதான், தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா. உறவினர்கள், உங்க சொந்தங்கள், பந்தங்கள் உங்க வாழ்க்கையில உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்திருக்கலாம்.
உலக வாழ்விலே உங்கள் அற்பமாய் எண்ணி இருக்கலாம். உண்மையான அன்பை காட்டும் காலம் வருகிறது. பயப்படாதீங்க. உள்ளமுடைய பேசினாலும் பயப்படாதீங்க. உலக வாழ்வு உறவு எல்லாம் தேசமாகுதோ, உற்றார் சுற்றார் பாசமெல்லாம் போலியானதோ. உலக வாழ்வின் உறவு எல்லாம் தேசமாகுதோ, உற்றார் சுற்றார் பாசமெல்லாம் போலியானதோ. உள்ளம் உடைய பேசுவதால் தூக்கம் தொலைந்ததே, உண்மை அன்பை காட்டிடும் காலம் வராதோ. உண்மை அன்பை காட்டிடும் நல்ல காலம் வராதோ. தள்ளப்பட்ட கல்லான் தடுமாறும் நிலைதான், தள்ளப்பட்ட கல்லான் தடுமாறும் நிலைதான். தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா. தப்புவிக்கும் துணையே வாருமையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா. வாழ்க்கையில இயேசு ஒருவர் தான் நல்ல பங்கு. அவரை தெரிந்து கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனை இடர்கள் வந்தாலும் இயேசு உங்கள் பட்சமாயிருந்து உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனையோ வித பயங்கரங்கள் சூழ்ந்து கொண்டது, எண்ணம் விருப்பம் ஏக்கமெல்லாம் நொறுங்கி போகுதே. எத்தனையோ வித பயங்கரங்கள் சூழ்ந்து கொண்டதே, எண்ணம் விருப்பம் ஏக்கமெல்லாம் நொறுங்கி போகுதே. எஜமானன் உம்மையே நோக்கி பார்ப்பேனே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீரே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீரே. தள்ளப்பட்ட கல்நாள் தடுமாறும் நிலைதான், தள்ளப்பட்ட கல்நாள் தடுமாறும் நிலைதான். தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா. தப்புவிக்கும் துணையே வாருமையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா. பிரியமானவர்களே, உங்களுக்கான வெற்றி கிரீடம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து வருகிறீர்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துகிறீர்கள், கொடுத்து தாங்க முன் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசு சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுடைய காரியங்கள், அநேகருடைய எதிர்பார்ப்புகள், அநேகருடைய கேள்விக்குறிகள் எல்லாமே துக்கப்படுவதினாலே பாதிக்கப்படுகிறார்கள். பல விதங்களிலே மனிதர்களுடைய எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, வாழ்க்கைகளிலே, குடும்பங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே துக்கம் அதிகமாய் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த லெந்து நாட்களில் சிலுவையின் அன்பை பாடி தியானிக்கிற அந்த காலத்தில் துக்கப்படுகிற சூழ்நிலையை மாற்ற நான் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, என் துக்கம் மகா கொடியது என்று அவர் சொல்லுகிறார். யோபு 6:3
என்னுடைய காரியங்கள், என்னுடைய பாரங்கள் கடற்கரை மணலத்தனையாக என் துக்கம் பெருகி இருக்கிறது என்று பக்தன் சொல்வதை பார்க்கலாம். யோபு 14:22 ஒரு மனிதனுடைய ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அவனுக்கு துக்கம் உண்டு என்று வேதத்திலே பார்க்கலாம். வேதத்தின் அடிப்படையிலும் சரி, உலக வாழ்க்கையின் அடிப்படையிலும் சரி, அநேகருடைய குடும்பங்களிலே துக்கம் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிற காலமாக இந்த காலம் இருக்கிறது. இதை குறித்து தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லும் பொழுது சங்கீதம் 31:9 என் துக்கத்தினால என் ஆத்துமா, என் கண்கள், என் வயிறு கூட கருகி போயிற்று அங்கலாய்க்கிறதை பார்க்கலாம். பிரசங்கி புஸ்தகம் 7:3 நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பது நல்லது, முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:6 துக்கப்பட வேண்டியது அவசியம் என்று பேதுரு ஆக்கியோன் அங்கே எழுதப்பட்டு சொல்வதை கவனிக்கலாம். எல்லா குடும்பங்களிலே மனிதர்களின் வாழ்க்கையில் சில வேளை துக்கம் வர வேண்டியது அவசியம். சீர்திருத்த, தேவ நீதியை கற்றுக்கொள்ள, தெய்வ பயத்துக்குள் வழிநடத்தப்பட துக்கம் ஒரு மனிதனுக்கு கர்த்தரும் அனுமதிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. துக்கம் ஏன் வருகிறது? துக்கத்தினால் அதிகரிக்கும்படியான சூழ்நிலைகள் வருவதற்கு காரணம் என்ன? துக்கத்துக்கு யார் காரணம்? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? உங்கள் உபத்திரவங்களுக்கு யார் காரணம் என்று சொல்லி நாம் மற்றவர்களை சொல்லி கொண்டு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, புலம்பல் 5:15-16 ரொம்ப அருமையான வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்க. எங்கள் இருதயத்தின் களி கூறுதல் ஒளிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று, எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செஞ்சோமே. மனிதனுடைய துக்கத்துக்கு காரணம், வீழ்ச்சிக்கு காரணம், உயர்வாய் ஆசீர்வாதமாய் இருந்த வாழ்க்கையில் கீழே தள்ளப்பட்டதின் காரணம், உள்ளான பாவ போராட்டமே துக்கத்துக்கான காரணம். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? உங்கள் துக்கத்துக்கு என்ன காரணம்? உங்கள் உள்ளான பாவ போராட்டமே காரணம் என்று வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. இதை குறித்து தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் சங்கீத புத்தகத்தில் 38 3, 4, 5 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது மிக அற்புதமாய் சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் கவனிக்கலாம். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாய் பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று, என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். அவர் கல்யாணமாகி பல மனைவிகள் இருந்தும், நல்ல சந்ததிகளை பெற்றெடுத்து இருந்தும், ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து இருந்தும், அவருடைய வாழ்க்கையில் கூட சில போராட்டங்கள் இருக்கிறது அவங்க சொல்கிறதை பாருங்கள். என் பிரச்சனைக்கும் என் துக்கத்துக்கும் காரணம் என்னுடைய பாவ சோதனை போராட்டம் என்று சொல்லுகிறார். பாவ போராட்டத்துக்கு வயசு வித்தியாசம் கிடையாது, எந்த வயசுலேயும் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் என்னிடத்தில் பேசினார். கிட்டத்தட்ட அவருக்கு 55 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் சொன்னார், என் கல்யாணமாகி நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்கிற வயசுலலாம் வந்திருக்கிறாங்க, ஆனாலும் கூட தம்பி என் வாழ்க்கையில், என் எண்ணங்களில், என் சிந்தனைகளில் ஏதோ ஒரு போராட்டம் என்னை நெருக்குகிறதை நான் உணர்கிறேன். என்னை அறியாத சில உணர்ச்சிகள் தூண்டப்படுவதை நான் உணர்கிறேன். வாலிப வயதில் தான் அந்த பிரச்சனை இருக்கணும்னு நான் நினைப்பது உண்டு. ஏன்னா வயதான காலத்தில் கூட அந்த போராட்டம் என்னை கவி கொள்ளுகிறது என்று அவர் சொன்னார். இதிலேருந்து விடுதலை பெறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், எங்கே நான் விழுந்து விடுவேணும்னு சொல்லி பயந்து இருக்கிறேன் என்று அவர் அங்கலாய்த்தார். பாவ போராட்டத்துக்கு வயசு வித்தியாசம் கிடையாது, எல்லாருக்கும் அந்த போராட்டம் உண்டு. 10 பிள்ளையை பெற்ற யோபு சொல்கிறாரு, யோபு 31:1 என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மீது நினைப்பாக இருப்பது எப்படி என்பதாக. நீதிமொழிகள் 23:29 சொல்லப்பட்டிருக்கு, யாருக்கு துக்கம், யாருக்கு காயங்கள், காரணமில்லாத காயங்கள் யாருக்கு? மதுபானம் குடிக்கிறவங்களுக்கு, விபச்சாரம் பண்ணுகிறவர்களுக்கு, அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு, துன்மார்க்க ஜீவியம் செய்கிறவர்களுக்கு என்றெல்லாம் வேதம் அழகாய் சொல்லப்படுவதை கவனிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏன் துக்கப்படுறீங்க, ஏன் உங்கள் குடும்பம் துக்கப்படுதுன்னா உங்களுக்குள் இருக்கிற பாவ போராட்டங்கள், பாவ எண்ணங்கள், பாவ சிற்றின்பங்கள்,
அது உங்கள் வாழ்க்கையை கவ்வி கொள்ளுகிறதாக இருக்கிறது. அதுதான் துக்கத்துக்கு காரணம் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. ரெண்டாவதாக ஏசாயா 57 16, 17, 18 இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, உயிருள்ள தெய்வத்தை தேடாமல் போகிறார்கள், ஆகவே அவங்க துக்கப்படுகிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. வசனம் பாருங்க, அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடுங்கோபமாயிருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்கள் என்று கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார். உயிருள்ள தெய்வத்தை உண்மையாய் தேடாதே போனார்கள். அதுதான் துக்கத்துக்கு காரணம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆனாலும் சரி, உலகத்தில் எந்த மனிதர்கள் ஆனாலும் சரி, ஜீவனுள்ள தெய்வத்தை உண்மையாய் தேடாதே போனால் அந்த குடும்பம் துக்கப்படும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கனத்தை, மரியாதையை, பயத்தை தெய்வனுக்கு முன்பு தெரியப்படுத்துகிற எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த போராட்டம் வராது, அதில் ஜெயிக்கலாம். ஆனால் தெய்வ பயம் அற்ற, தேவனோடு கூட நடக்க முடியாத சில மனிதர்களுடைய வீழ்ச்சி வருவதற்கு காரணம் உயிருள்ள தெய்வத்தை உண்மையாய் தேடாதே போகுவது தான் சொல்லப்படுகிறது. மல்கியா 3:13, 14 பார்க்கும் பொழுது, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பேசணும்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு கர்த்தர் பதில் சொல்கிறார் 14ஆம் வசனத்தில், தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் என்று இன்றைய உலகத்தில் அநேகர் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். உண்மையாக வாழ்கிறதுனால என்ன பிரயோஜனம் பிரதர் என்று சொல்லி வாயினாலே அநேகர் சொல்லுகிறார்கள். அவனை பாருங்க, அவன் தவறான வாழ்க்கை வாழ்கிறான், நல்லா தானே இருக்கிறான்னு சொல்லி ஒரு தேவ பிள்ளை சொல்வார்கள் என்றால் அந்த குடும்பம் துக்கப்படும். கர்த்தர் சொல்றாரு, என்னை விருதாவா தேடுறீங்கன்னு சொல்லி மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே சொல்லி கொள்ளுகிறார்கள். உண்மையான தெய்வத்தை தேடுறவங்க வாயில இந்த வார்த்தை வரக்கூடாது என்று கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். உயிருள்ள தெய்வத்தை உண்மையாய் தேட மறந்த காலம் எரேமியா 2:13-14 சொல்லப்படுது பாருங்க. என் ஜனங்க எனக்கு 2 தீமை செஞ்சாங்க. ஒன்று, உண்மையான தெய்வத்தை என்னை விட்டுட்டாங்க, தங்களுக்கு என்று சொல்லி சில காரியங்களை தேடி கொள்ளுகிறார்கள் என்று ஆண்டவரே துக்கப்படுவார். கடந்த ஆண்டில் 2006 இந்தோனேசியாவிலே சுனாமி வந்தது, இலங்கையிலே சுனாமி வந்தது, குளச்சலிலே சுனாமியில் நிறைய பேர் மரித்தார்கள். உடனே நிறைய மனிதர்கள் வால்போஸ்ட் அடித்தாங்க, கடவுளே உனக்கு கண் இல்லையா, ஈவி இறக்கம் இல்லையா, ஏன் மனிதர்களை கொல்லுகிறாய் என்று சொல்லி மனிதன் தெய்வத்துக்கு சவால் விட்டு வால்போஸ்ட் அடித்தார்கள். ஆனால் நடந்த காரியம் என்னென்னா, அந்த நாட்களில் கிறிஸ்மஸ் டயத்துக்கு மறுநாள் அநேக குடும்பங்களில் அநேகருடைய வாழ்க்கையில் குடியினாலும் போதையினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த ஒரு நேரமாக இருந்துச்சு. தவறான பழக்க வழக்கங்கள், தவறான செயல்பாடுகள், தெய்வத்தை தேட மறந்த காலங்கள், அது நிமித்தமாய் வந்த பாதிப்பும் போராட்டமும் தான் உலகமே சந்தித்தது. உண்மையான தெய்வத்தை தேடாதே போனால் துக்கம் வரும், நெருக்கம் வரும், உபத்திரவங்கள் வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை நம்ம எச்சரிக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 36-37 அன்னாள்ங்கிற ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்க ஒரு தீர்க்கதரிசினியாக இருக்கிறாங்க. அவங்க ஆரம்ப காலத்தில் கல்யாணமாகி 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்து ஒரு குழந்தை கூட இல்லை, புருஷனும் இறந்துட்டார், ஒரு விடோவாக இருக்கிறாங்க, தனித்து இருக்கிறாங்க. நான் ஏன் தெய்வத்தை தேடணும், எனக்கு கணவனும் இல்லை, எனக்கு அப்பா அம்மா கூட இல்லை, பிள்ளைங்களும் இல்லை, நான் ஏன் தெய்வத்தை தேட வேண்டும் என்று சொல்லி முறுமுறுக்கவில்லை, குறை சொல்லவில்லை, குற்றம் சாட்டவும் இல்லை. 84 வயசு வரைக்கும் அன்னாள்ங்கிற பெண் தன்னையும் காத்து கொண்டு தன் தேவனை ஆராதனை செய்து புகழ்ந்து பாடி துதித்து கொண்டே இருந்தார்கள். ஆலயத்தில் தங்கியிருந்தார்கள். ஆண்டவருடைய பிறப்பிலே அந்த முக தரிசனத்தை கைகளிலே ஏந்தி பார்க்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிட்டியது. உயிருள்ள தெய்வத்தை தேடும் பொழுது அவர் தென்படுகிற தெய்வம். ஆதியாகமம் 24:67 ஈசாக்கு என்ற ஒரு மனிதன் தன்னுடைய தாய் மரித்த பிறகு அவர் துக்கமுகமாக இருந்தார் பல நாட்கள். அவங்க மனைவி வந்த பிறகு, ரெபேக்காள் வந்த பிறகு அவருடைய துக்கம் மாறினதாக வசனம் சொல்லுகிறது. தன்னுடைய கூட இருந்த தன்னுடைய தாயார், தன்னை பெற்றெடுத்த தாயார், கல்யாணமாகி 20 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து ஆண்டவர்கிட்ட கெஞ்சி அவங்க அப்பா ஜெபித்து பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். ஈசாக்கு ரெபேக்காளுக்கு அழகான பிள்ளைகள் சந்ததிகள்லாம் உருவானது.
ஆனால் அந்த ஈசாக்கை பெற்றெடுத்த ஆபிரகாம் சாராள் அவங்க வாழ்க்கையில் தெய்வத்துக்கு முதலிடம் கொடுத்து தேடினார்கள், நேசித்தார்கள். பையனுக்காக பல ஆண்டுகள் தியாகம் பண்ணினார்கள், ஜெபித்தார்கள். அந்த சாராளுடைய அர்ப்பணிப்பு, தியாகம், அழகான குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். நல்லா வளர்த்துருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த தாயார் அந்த பிள்ளைக்காக அன்பு அதிகமாய் கொட்டியிருப்பார்கள். அந்த தாயாருடைய துக்கம் ஈசாக்கை பாதித்தது. ஒருவேளை இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற அருமையான சகோதரனே, சகோதரி, உங்கள் தாயாரோ தகப்பனாரோ இழந்த இழப்பு உங்களுக்கு துக்கத்தை உண்டாக்கி இருக்கலாம். ஆதியாகமம் 53 பார்க்கிறோம். யாக்கோபு வயது முதிர்ந்த காலத்தில் மரித்த போன பொழுது 70 நாட்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் துக்கம் கொண்டாடினார்களாம். என்னாகமம் 20:29 ஆரோன் என்ற பிரதான ஊழியக்காரன் அவர் மரித்த பொழுது 30 நாட்கள் அந்த மக்கள் எல்லாம் துக்கத்தை அனுசரித்தார்களாம். உபாகமம் 34:8 மோசே என்ற பக்தன் மரித்த பொழுது 30 நாட்கள் துக்கத்தை அனுசரித்தார்களாம். உறவினர்களுடைய இழப்பு, ஊழியர்களுடைய இழப்பு அநேகரை துக்கத்துக்குள்ளாக, பாதிப்புக்குள்ளாக மாற்றினதாய் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த பொழுது லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 11 நீங்கள் வாசிக்கலாம், 13, 14, 15 நாயினூர் என்கிற ஒரு ஊரில் ஒரு விதவை தாய் தன்னுடைய மகன் மரித்து போன நிலைமையில் அந்த பாடையை தூக்கி கொண்டு எல்லாரும் வரும்பொழுது ஓ என்று அழுது கொண்டு இருந்தார்கள். அவங்க துக்கம் சொல்லி முடியாதது. கணவனும் கிடையாது, பெற்றெடுத்த ஒரு மகன் அவனும் கிடையாது. ஊர் மக்கள் எல்லாரும் அழுகிறாங்க, துக்கப்படுகிறார். இயேசு அந்த துக்கத்தை கண்டார். பாடையை தூக்கிட்டு ஊருக்கு வெளியே வரும் பொழுது இயேசு உயிருள்ள தெய்வமாய் ஊருக்குள் வந்து பாடையை தொட்டு வாலிபனை எழுந்திரு என்று சொல்லி எழுப்பி அந்த தாயாரை சந்தோஷப்படுத்தின தேவன் நான் பேசுகிற இயேசு கிறிஸ்து. உறவினர்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. அது துக்கப்படுத்தும், வருத்தப்படுத்தும், சஞ்சலப்படுத்தும். இனி இயேசு கூட அவர் அன்பாய் நேசித்த லாசருடைய மரணம், அந்த வீட்டில் இருக்கிற மார்த்தாளும் மரியாளும் அழுகிறதை பார்த்து இயேசு கூட யோவான் 11:35 கண்ணீர் விட்டு அழுதார். அவராலேயே தாங்க முடியாத துக்கம், வேதனை, மன வருத்தம். அன்பு என்பது வேற, மனதுருக்கம் என்பது வேற. நீங்கள் நிறைய பேர் அன்பை சொல்லலாம், அன்பை காண்பிக்கலாம், அன்பை பற்றி பேசலாம். மனதுருக்கம் என்பது ஒருவன் பாதிக்கப்படும் பொழுது அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள், ஏங்குவார்கள். அதுதான் மனதுருக்கம். இயேசு அன்பை காட்ட வரவில்லை, அன்பு மாத்திரம் காட்ட வரலை. அன்பினுடைய அடுத்த ஸ்டெப்பு மனதுருக்கத்தை வெளிப்படுத்தினார். உங்கள் துக்கம் மாற, உங்கள் வேதனை நீங்க, உங்களுடைய இழப்புகள் ஈடுகட்டப்பட. ஒருவேளை இந்த வயசில் உங்கள் கணவனை இழந்திருக்கலாம், இந்த சின்ன வயசில் உங்கள் மனைவியை இழந்திருக்கலாம், இல்லை பிரிந்து இருக்கலாம், தனிமையாக இருக்கலாம், பல பிரச்சனை நிமித்தமாக பாதிக்கப்பட்டு இருக்கலாம், உங்கள் சொந்தங்களால், இணையதள பந்துக்களால் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நெருக்கப்பட்டு இருக்கலாம். உங்களோடு கூட இயேசு பேசுகிறார். கலங்காதீங்க. அதிகமாய் பிரயாணப்படுகிற இந்த நாட்களிலே அதிகமாய் துக்கப்படாதீர்கள். உங்கள் துக்கத்தை மாற்றதான் இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53, 4, 5, 6 வாசித்தும் பார்க்கும் பொழுது இயேசு சொன்னார், நம்முடைய துக்கங்களெல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை சுமப்பதற்காக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 வாசிக்கும் பொழுது இயேசு அந்த சீசர்களிடத்தில் தன்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொண்டார், தன்னுடைய வருத்தங்களை பகிர்ந்து கொண்டார். ஒருவேளை உங்கள் நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என் துக்கத்தை யார்ட்டையாவது சொல்லணும்னு சொல்லி ஏக்கப்பட்டு இருக்கலாம். நான் இதே பிரச்சனையில் மாட்டியிருக்கிறேன், போராட்டத்தில் மாட்டியிருக்கிறேன், நெருக்கத்தில் மாட்டியிருக்கிறேன், ஐயோ என்னை விடுதலையாக்க யாருண்டுன்னு சொல்லி சிலரை நம்பி நீங்கள் சொல்லி இருக்கலாம். அவங்க கூட அவங்கள புரிந்து கொள்ளாமல் நடக்கலாம். சில வேளையில் இயேசு தெய்வமாக இருந்தும் சீசரிடத்தை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி பேசுகிறார், அதனுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறார். 1 மணி நேரமாக விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று அங்கலாய்ப்பு கொள்ளுகிறார். 3 தடவை அவங்க சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. 3 தடவையும் தூங்கினாங்க. உடன் இருந்தவர்கள் அவருடைய துக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை. இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்குற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, பெற்றவர்களே, பெரியவர்களே, எனக்கு அன்பானவர்களே, யாரோ ஒருவர் உங்களை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். நான் செய்கிறது எனக்கே பிடிக்கலைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம்.
ஐயோ என்னுடைய உள்ளான பாவ போராட்டம் என் துக்கத்துக்கு காரணம் என்று சொல்லி உங்களை நீங்களே மனம் நொந்து கொண்டு இருக்கலாம். உண்மையான தெய்வத்தை, உயிருள்ள தெய்வத்தை நான் தேட மறந்துட்டேன்னு சொல்லி துக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களை அறிக்கை செய்து கொண்டு இருக்கலாம். உறவினர்களால் ஏற்பட்ட இழப்பும் பாதிப்பும் பிரிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். இந்த உலகம் துக்கப்படுத்தக்கூடிய உலகம். எந்த மூலையில் எந்த மனிதனை சந்தித்து பாருங்க, ஏதோ ஒரு துக்கம் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கம் இருக்குது. உங்கள் துக்கத்தை மாற்ற தான் இயேசு பேசுகிறார். அவர் தன்னை சிலுவையில் பலியாய் ஒப்பு கொடுத்த காரணமே உங்கள் துக்கத்தை மாற்ற, உங்கள் நெருக்கங்களை மாற்ற, உபத்திரவங்களை மாற்ற, போராட்டங்களை மாற்ற. உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, உங்கள் நெருக்கம் வீண் போகாது. உங்கள் பாடுகளுக்கு சிக்கலுக்கும் நீங்களாக்குகிற வழிகளை கர்த்தர் திறக்கும்படி நாம் கண்களை மூடி செபிக்கலாம். எபிரேயர் 12:11 சொல்லப்பட்டபடி எந்த சிச்சையும் அற்பமாக இருந்தாலும் இந்த காலங்களில் நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். நாட்கள் செல்லும் பொழுது அந்த சிச்சையை நமக்கு சமாதானத்தின் பலனை கொண்டு வரும். அன்பு இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான செய்தி வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தாயாரே, தகப்பனாரே, சகோதரனே, சகோதரியே, அந்த மகளை சந்தியும், அந்த மகனை சந்தித்தருளும். உள்ளத்தில் துக்கத்தோடு இருக்கிறாங்க, நெருக்கத்தோடு இருக்கிறாங்க, போராட்டத்தோடு இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, மனிதர்களால் போராட்டத்தில் சிக்கி இருக்கிறாங்க, தேவையில்லாத காரியத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க, உள்ளான பாவ போராட்டத்தில் உழன்று கொண்டு இருக்கிறாங்க. ஐயா, வெளியே சொல்ல முடியல, வீட்டிலேயே சொல்ல முடியலன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளை சந்தியும் ஆண்டவரே. அவங்க துக்கங்கள் மாறட்டும்னு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுடைய வேதனைகளை மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அந்த மகனுடைய போராட்டங்கள் விலகுவதாக, அந்த மகளுடைய பிரச்சனைகள் மாறுவதாக என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உண்மையான தெய்வத்தை, உயிருள்ள ராஜனை உத்தமமாய் பின்பற்ற, சேவிக்க, நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் வாயினால் தேவையில்லாத வார்த்தை பேசாதபடி கர்த்தரை நம்புவது விருதான்னு சொல்லக்கூடாது, கட்டளைகளை கை கொள்வது தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. கிருபை செய்யும், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க குடும்பத்தில் யாரோ ஒருவரை இழந்து தவித்திருக்கலாம். இழப்பு ஈடுகட்ட முடியாத ஒன்று ஆண்டவரே. அந்த இழப்பை ஈடுகட்ட உம்மால் மாத்திரமே முடியும். ஒரு அற்புதம் செய்யுங்க சுவாமி. ஒருவேளை பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா இருள் சூழ்நிலைகள் மாறட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். இவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் செய்யும், இவளை சந்தோஷப்படுத்தும். இந்த நாள், இந்த பிரயாணப்படுகிற அந்த காலங்கள் துக்கம் இல்லாத ஒரு காலமாய் மாறட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவே தள்ளுண்டவர் என்று பெயரிட்ட உலகத்துக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து நிற்க கிருபை செய்யும், பலப்படுத்தும். குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. புத விடுதலை கொடுகை மாதம் தோறும் முதல் வெள்ளிக்கிழமை. நேரம் மாலை 7:30 மணிக்கு. இடம் நேரு மெயின் தெரு, CSI சர்ச் எதிரில், MKP நகர், பாளையங்கோட்டை. அன்பின் ஜப கொடுகை மாதம் தோறும் முதல் சனிக்கிழமை. நேரம் மாலை 6:30 மணி. இடம் எரிபத்த நாயனார் தெரு, மிலிட்டரி லைன், சமாதானபுரம், பாளையங்கோட்டை. அன்பரின் மன்றாட்டு உபவாச ஜபம் மாதம் தோறும் 2வது சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணி. இடம் பொறியாளர் மகால், ஜெயநகர் பஸ் ஸ்டாப் எதிரில், ஹைக்ரோன் ரோடு, பாளையங்கோட்டை. இக்கூடுகையில் குடும்பத்தின் சமாதானத்துக்காகவும், திருச்சபையின் எழுப்புதலுக்காகவும், தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிக்க வாருங்கள்.